அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியலை எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது போல் நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 1/4 கிலோ வெண்டைக்காய் செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு பத்தாது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன். இது நிலக்கடலை பொடி, நிலக்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது. இது 2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை எப்படி குக் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த கடுகு நல்லா பொரியட்டும், பொரிஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். இப்போ 100 கிராம் வெங்காயம், இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். இப்போ வெங்காயம் பாதி அளவு குக் ஆனதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயெல்லாம் இந்த வெண்டைக்காய் மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ மறுபடிக்கும் இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சு பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இது கூடவே கரம் மசாலா, மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். காய்க்கு நான் ஊற்றின எண்ணெய் பத்தலை, அதனால் 1 டீஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கணும். இப்போ இதில் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கிடலாம். அது கூடவே நிலக்கடலை பொடியையும் இதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொடி கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் சேர்க்காமலே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.